மக்களே எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு டே 2 vlogல நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா கொடைக்கானல்ல இருக்கோம். என்னடே கிளம்பலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 1 vlog வந்து செம்ம ஒரு இதா போயிடுச்சு. நல்ல இடத்துல எடுத்து சுத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து டே 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில கிளம்பியாச்சு. ஸோ இந்த vlog மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க போலாம். போமா? சரி மக்களே, இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆமா எங்க போறோம் கரெக்டா சொல்லி பாப்போம். பசுமை பள்ளத்தாக்கு சரி சூசைட் பண்ற இடத்துக்கு தான் போறோம். இப்ப இவனை தள்ளி விட்டாலும் சூசைட் பண்ற இடத்துக்கு போறோம். இதனோட சொன்ன அங்க இருந்து தள்ளி நிறைய பேர் இங்கதான் சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. நீ தானடா சொன்ன. சரி எல்லா அதெல்லாம் ஒண்ணா நடக்கும். சரி வா நடக்கும். சரி உள்ள போவோம். நம்ம மொத்த இடம் வந்து இங்க வந்து கூட்டோம். இதை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற வியூ எல்லாம் பாத்துருவோம். ஓகே பாப்போம், போய் பாப்போம். இவன் தள்ளி விடுறதுக்கு நல்ல வசதியான இடம் இருக்காங்க. தள்ளி விடுவோம். உங்க தாத்தா தள்ளி விடுவோம். என்னது புரியல? நாளைக்கு பேங்கிள்ஸ், கம்மல், அப்புறம் வந்து ஹேண்ட்பேக், அப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த வாடி பாருங்க, பயத்திலேயே கிடக்கட்டும். என்னென்னலாம் கேட்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் இப்போ எல்லாரும் முன்னாடி நானே ஓப்பனாவே காமிச்சிருந்தேன் எவ்வளவு இருக்குன்னு. அது கிடக்கும். நீ கையில வச்சிருக்குது 500 ரூபா தாண்டி, அது தெரியாது எனக்கு. சரி சரி ஒரு வழியா இருந்தாச்சு. செம்மையா இருக்குடா. பாக்குறீங்களா? இருக்கு பாருங்க. காமிக்கலாமா? தெரிய மாட்டேங்குதா? இங்க பாரு, ஒண்ணுமே தெரியல. எல்லாம் போக மாட்டோம். சம்மு இருக்குல்ல. போட்டோ நானும் வீடியோ எடுத்துக்கிறேன். உன் ஞாபகமா தான். ஏனா? ஆமா. என்னடா இப்படி சாப்பிடுது? ஒண்ணு விட பயங்கரமான ஆளா இருக்கே. பயங்கர இதே மாதிரிதான். 10 பொருத்தம் சூப்பரா இருக்கு. நீ எப்படி சின்ன பிள்ளைல பக்கத்துல இப்படியே தான் இருந்து எனக்கு நல்லா தெரியும். இவன் வீட்ல இருக்கும்போது இப்படிதான் தெரியும். அந்த வரையில எப்படி தெரியும்? இவன் சின்ன பிள்ளை, இவன் தான் சின்ன பிள்ளைல இப்படிதான் இருந்திருப்பான். அதே வீடியோ எடுத்து. ஆமா, உன் ஞாபகம் தான். சின்ன பிள்ளைல நீங்க பார்த்தது இல்ல, அதனால இந்த வீடியோ உண்மையே நீ சின்ன பிள்ளைல இப்படியே தான்டா நீ இருப்ப. அதான் எப்படி குத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி இவன் வீட்டுல குத்து வச்சுக்கிட்டு எனக்கு சமையல் பண்றத பாத்துக்கிட்டு இல்ல சமையல் பண்ணிட்டு இருப்பா உள்ள இதையும் வருதாங்க. இதையும் உட்காந்துட்டு பாத்துக்கிட்டே இருப்பான். நீ குத்து வச்சுக்கிட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருப்பான். பாக்கு மிட்டாய் எவ்வளோ? 20 ரூபா. வாங்கி தாயேன். எந்த பாக்கு மிட்டாய்? அந்த பிங்க் கலர் நீங்க சூப்பரா இருக்கும். சின்ன பிள்ளைல நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஆனா செம்மையா இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன், ஓயாம சாப்பிட்டுருக்கேன். பாக்கு மிட்டாய் நல்லா இருக்கும். எனக்கு கூட நல்லபடியா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரீன் வேலி, அதாவது பசுமை பள்ளத்தாக்கு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து எங்க போற இடத்த நாங்க சொல்றோம். ஆமா, அங்கவே பாத்துக்கலாம். ஆமா போகலாம். போகும்போது எனக்கு அது வாங்கி இது வாங்கிதான்றத சொல்லிட்டேன். 10 ரூபா என்கிட்டலாம் கேட்கறது அப்படிதான் கேட்பேன். மிட்டாய் கேட்டோம்னா என்ன நல்லா இருக்கோ அது கேட்பேன். சரி மக்களே, இப்ப நம்ம அடுத்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அபிராமி பார்க்க வந்திருக்கோம். அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம குணா கோவை தான். பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம். குணா கோவைக்கு வந்திருக்கோம். பாப்போம், உள்ள போய் பாப்போம். கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் இல்ல ஸ்ரீதேவியா பாக்கியலட்சுமியா யாருக்கு தெரியும். அவங்களும் உட்கார்ந்த பிளேஸ் பாப்போம். ஆமா போமா. இப்ப 4 படி ஏறி தள்ளிருக்கேன். நாக்கு தள்ளுதே. கமல்ஹாசன் எல்லாம் எப்படிதான் மேலேயே எல்லாம் வீடியோ போய் எடுத்தாங்க தெரியலையே. ஆனா வந்துட்டோம். இங்க முக்காவாசி வர்றீங்க பாத்தீங்கன்னா இதுதான் கேரளா பாய்ஸ் தான் இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்களா? இந்த படம் அது வந்து இந்த மஞ்சமல் பாய்ஸ். மஞ்சமல் பாய்ஸ் பாத்துருப்பாங்க தெரியுமா? அந்த மஞ்சமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு நிறைய பேர் தான் இங்க வராங்க. ஆமா சுபாஷே அப்படிமா சுபாஷே. நான் படம் பார்த்தது இல்ல, நான் பாத்திருக்கேன். அப்படியா? பயங்கரமா இருந்துச்சு. நான் பாக்கல. இப்ப நாளைக்கு நாளை கழிச்சு போய் வீட்டுக்கு போயிட்டு அந்த படம் பாக்கணும். படம் சூப்பரா இருந்துச்சு. கமல்ஹாசன் எங்கடா உட்காந்து படம் எடுத்தாரு தெரியல. எனக்கும் தெரியல. நானும் அதுல பார்த்தா அந்த வீடியோ சாங்ஸ்ல பார்த்தேன் பாத்தீங்களா, ஒரு கோகைக்குள்ள இருந்து பயமா ஓடிதான் கொஞ்ச நேரம் அந்த குரங்கு இருக்கு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் அந்த அக்காவை கடிச்சிருக்கோம். ஏதோ இவ புண்ணியத்துல அந்த அக்கா தப்பிச்சிட்டாங்க. இவ வந்த உடனே இந்த இடத்துல அவங்க வந்து ரெட் கலர் வந்து குரங்கு பிடிக்காதாங்க. அதெல்லாம் இல்ல, நீ வந்து இவ வந்த பாத்தீங்களா, நீ வந்த இவன் வந்த உடனே குரங்கு பேசி இவன் பேசி ஒன்போல இருந்திருக்கா. அதுவே நம்மளோட பெருசா சைஸ்ல பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய குரங்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. இவ்வளவு
சரி போமா. பசங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் சுபாஷ் அவன் படம் நடிச்சுட்டு போயிட்டா, திருப்பி கூப்பிட்டா அவங்க எப்படி எந்திரிச்சு வருவான். நான் பேரு உனக்கு எடுத்து தெரியுமா ஆசை, நான் அப்படி போய் விழணும். இப்படி இந்த பவர் வந்துச்சு என் மனசுல நினைச்சதெல்லாம் இப்படி கரெக்டா சொல்ற. சரி 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 இல்ல தங்க, சும்மா சும்மா ஆக்ஷன் போடு. இப்ப வந்து நம்ம வந்து வந்தாச்சு. எங்க வந்திருக்கோம், எங்க வந்தாச்சு, குணா கோபிக்கு வந்தாச்சு. அடுத்த ஸ்பாட் புகை மூட்டமா இருக்கு, வீடியோ உங்களுக்கு அவ்வளவு தெரியாது தெரிஞ்சு. ஒண்ணு கிளிக்க வேணாம், சதக்கடமா கடை வேணாம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாம். டே பார்த்தாச்சு. இப்ப அப்படியே கொஞ்சம் சரி, இப்ப வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும். ஓகே ரெடியா? போவேன். ரைட்டு பா, சாட்டி சாட்டி போவோம். அடிக்கிற குளிருக்கு எனக்கு இங்க சரி போமாடே. என்னடே பார்த்தாச்சே மழை வேற. ஆமா சரி, எப்படிடே இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, ஜம்முன்னு பார்த்தாச்சுடே. நம்ம என்ன ஒண்ணு ஒரே ஒரு தான் மிஸ் பண்ணோம், கமல்ஹாசனையும் ஸ்ருதிஹாசனையும் காணும் தான். ஸ்ருதிஹாசன் கிடையாதுடா, ஸ்ருதிஹாசன் தான்டா. நீ படம் பார்த்தியே தெரியல. அடியா சரிங்க, நல்லபடியா வந்து நம்ம இந்த விசிட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்பாட்டு போறோம். இல்ல போவாரே, ரெடியா? போமா கிளம்புமா? சரி வாங்க கிளம்பும். இப்ப வந்து அடுத்த எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, செம. இது நம்ம இப்ப சொல்லிட்டே இருந்தா ரஜினியும் கமலும் ஒன்னா கமல சாரி ரஜினியும் ஸ்ரீதேவியா? சரி ரஜினியும் ஸ்ரீதேவியும் மாப்பா, ரஜினியும் ஸ்ரீதேவியும் ஆடின இடமா அது. அதாவது ஸ்ரீதேவியும் வந்து இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப வந்து என்ன பாட்டு பண்ணாங்க ரஜினி ஸ்ரீதேவியும்? இந்த பாட்டுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என்னன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்து விசிட் பண்ணியாச்சு. செம்ம அழகா இருக்கு. இப்ப அடுத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ், அங்க போலான்னு நினைக்கிறேன். சரி நம்ம போமா, அங்க போமா, டைம் இருக்கு. போயிட்டு அங்க போய் பாக்கலாம்னா அது என்ன பிளேஸ் நீங்க பாருங்கண்ணே, கண்டுபிடிச்சிருக்கீங்க. போய் நான் வியூ காமிக்கிறேன், என்ன நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. சரி ஓகே. போமாடா? சரி போவோம், கிளம்பியாச்சு. இங்க கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. செமையா இருக்குல்ல, பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு பைன் ஃபாரஸ்ட்னு. சூப்பரா இருக்கு. குளிர் தாங்க, தாங்கவே முடியல. ஆமா விட விடத்து போயிட்டா. என்ன குளிர்தா? சரி 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 போனே போ. பசிக்கிறதா? கைய கூட என் மூஞ்சில வைக்க முடியல, அப்படியே குளிருது. சரி சரி பசிக்குதா? சரி பசி எடுக்காது, அவ்வளவு தண்ணி தான் எடுக்க முடியும், பசி எடுக்க மாட்டேங்குது. அது மாதிரி இன்னொன்னு என்னன்னு சொல்லணும்னா, வர்ற இடம் போற இடமும் சரி, நம்ம வந்து மலை ஏறதும் சரி, அங்கே சரி பார்த்து இறங்குங்க. ஏன்னா ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கு. அதனால நீங்க பார்த்து வர்றவங்க பார்த்து பத்திரமா வாங்கண்ணே. சரி இப்ப நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். என்ன போகலாம்? டே போவோம், வாங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு நினைச்சோம். அதுக்குள்ள பாத்தீங்களா இப்போ கிறங்கிட்டாப்புல. ஆமா தலை சுத்துதான். அதாவது அப்படி சுத்தி 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 வந்தோம்னா மலை அப்படியே அங்கிட்டு ரோடு வர இதாவது ரொம்ப தலை சுத்தல் ஆகிட்டு போல. அதான் தலை சுத்துதான். அதான் சரி ரைட்டு, நம்ம அவ்வளோதான் என்னையோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கு போயிருமா. டே ரெசார்ட்டுக்கு போயிருமா? என்ன செய்யுது? வாமிட்டு வரலாம் கிறங்கிட்டா. சரி நம்ம வந்து இன்னைக்கான விலாகை இன்னையோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 3 விலாக் நான் கண்டிப்பாக நான் போடுறேன். நாளைக்கான விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சேனலில் வந்துடும். நாளைக்கான விலாக் எப்படி என்ன டே, நாளைக்கு சுற்றி பார்க்குற மாதிரியா இல்லை மிஸ் பண்ணாமல் நாளைக்கு பார்க்கலாண்ணே? சரியா? தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விலாக் வந்துடும், மறக்காமல் பார்த்துருங்க. போமா?